ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन, वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। திருவிழா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீமத் வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதை மாஹாத்மியத்தில் யத்ர கீதா விசாரஸ்ச படனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிச்சிதம் பிருத்வி நிவசாமி சதைவஹி என்று பகவான் பூமி தேவியை பார்த்து சொல்கிறார். எத்திர கீதா விசாரா, எந்த இடத்தில் கீதையினுடைய விசாரம் நடக்கிறதோ, படனம் அதனுடைய பாடமானது நடக்கிறதோ, பாடனஞ்ச கற்பித்தல் நடக்கிறதோ, தத்ராஹம் நிச்சிதம் பிருத்வி நிவசாமி, தத்ர அந்த இடத்தில் அகம் நிவசாமி நான் நிச்சயமாக அதே இடத்தில் இருக்கிறேன், சதா ஏவகி அங்கேயே நித்தியமாக இருக்கிறேன் என்று பகவான் எந்த இடத்தில் பகவத்கீதையினுடைய விசாரம் படனம் பாடனம் நடக்கிறதோ, ஸ்ருதம் கேட்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதை மகாத்மியத்தில் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य
सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिना परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतध्रुवाणि ध्रुवाणीतिर्मतिर्मम। अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. இப்பொழுது திரு ஊபே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. ஆச்சரியமான ஸ்லோகம் இது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் கூட இருக்கலாம் இந்த ஸ்லோகம். ஏன்னா நிறைய விளம்பரங்களில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் உபயோகப்படுத்தக்கூடிய ஸ்லோகம் இது. சில திரைப்படங்களில் கூட இந்த ஸ்லோகத்தை பேக்ரவுண்டில் பின்னணியில் ஒலிக்க வச்சிருப்பான். அதாவது மகாத்மாக்கள் செய்யக்கூடிய உபாயம் என்பது ஆனந்தமயம், அவர்கள் அடையக்கூடிய பலனோ பரமானந்தமயம் என்று இந்த ஸ்லோகத்தினாலே பகவான் நமக்கு காண்பிக்கிறான். கீழே 2 ஸ்லோகம் நாம பார்த்தோம். அந்த 2 ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன ஒரு சின்ன ஒரு சமரைஸ் பண்ணினோன்னா நமக்கு அது புரியும். 20-21 ஸ்லோகம் அதனுடைய சம்மரைசேஷன் வச்சுட்டு இதை நாம் கண்டினியூ பண்ணினோம்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இதை நம்ம என்ஜாய் பண்ணலாம். த்ரைவித்யாமாம் சோமபாஹா பூதபாபாஹா யஜ்ஞைரிஷ்ட்வா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியமாசாத்திய சுரேந்திரலோகம் அஷ்டந்தி திவ்யான் திவி தேவ போகான் தே தம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி ஏவம் த்ரயீ தர்மம் அனுப்பிரபன்னாக கதாகதம் காமகாமா லபந்தே. த்ரயீ தர்மம் அனுப்பிரபன்னாக நேற்றைய எபிசோட ஒரு சம்மரைஸ் பண்ணி இந்த எபிசோடு சொல்கிறேன். அதுக்காக தான் திருப்பி புரிய வைக்கிறேன். த்ரயீ தர்மம் அனுப்பிரபன்னாக கதாகதம் காமகாமா லபந்தே. அதாவது தெரிந்து செய்ய வேண்டியதான ஒன்றை தெரிந்து கொள்ளாமலேயே செய்துவிட்டு தாங்கள் உயர்ந்த பலனை எதிர்பார்த்து ஏமாந்து போபவர்கள் அஞ்ஞானிகள். பெரும் பலன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், ஆனால் அந்த பலன் கிடைக்காமல் அவர்கள் ஏமாந்து விடுகிறார்கள். இதில் நாம் ரொம்ப தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன?
வேதத்தை 2 பகுதிகளாக பிரிக்க வேண்டும். ஒன்று கர்மகாண்டம் என்ற பகுதி, மற்றொன்று ஞானகாண்டம் என்னும் பகுதி. கர்மகாண்டம் மற்றொன்று ஞானகாண்டம் அல்லது பிரம்மகாண்டம் என்று அதற்கு பெயர். உபனிஷத் காண்டம் என்பதாக பெயர். காண்டம்னு அர்த்தம் பகுதி, முன்பகுதி பின்பகுதி. யாகம் யஜ்ஞம் முதலானவற்றை வேதங்கள் சொல்லுகின்றன. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்பதாக திரையி என்றால் 4 வேதங்களுக்கு திரையி என்று பெயர். இப்படி யாகம் யஜ்ஞம் இவற்றின் பெருமைகளை வேதம் சொல்லுகிறது. கட்டாய அந்த யாக யஜ்ஞத்தை நாம் செய்ய வேண்டும். பஞ்சமகா யஜ்ஞங்கள் செய்யப்பட வேண்டும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த யஜ்ஞத்தை நாம் செய்யும் பொழுது இதனால் யார் ஆராதிக்கப்படுகிறார்கள் என்று தெளிவாக தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை. அந்த கதை இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிள் விஷயம். இது கட்டாயம் நாம் புரிஞ்சுக்கணும். இது பகவத்கீதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கதை. இது நைமிஷாரண்யம் என்று ஒரு க்ஷேத்திர விசேஷம். அந்த நைமிஷாரண்யத்தில் ஒரு சமயம் சௌனகர் முதலான மகரிஷிகள் எல்லோரும் கூடியிருந்து ஒரு பெரும் யாகத்தை நிகழ்த்தினார்கள். அந்த யாகத்திற்கு தீர்க்க சத்திரம் என்பதாக பெயர். சத்திரம்னா யாகம் அர்த்தம், தீர்க்க சத்திரம்னா அந்த யாகம் ரொம்ப நாள் நடைபெற வேண்டியதான யாகம். தொடர்ந்து அந்த யாகம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும், நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த யாகத்தினுடைய மேன்மை மகிமை அப்படி காண்பிக்கப்படுகிறது. அத்தகைய அந்த யாகத்தை அந்த மகரிஷிகள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நாரத மகரிஷி, நாரத பகவான் அங்கே வந்தார். எப்பொழுதுமே இது போன்ற பெரியோர்கள் நாம் செய்யும் நற்காரியங்களுக்கு நடுவில் வந்தார்களேயானால் நாம் விரைந்து எழுந்திருந்து ஓடிச் சென்று அவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களை அமர வைத்து பின்னர் நாம் அமர வேண்டும் என்பது சாஸ்திரம். அதுதான் சரி, அதுதான் கரெக்டான ஒரு வழி. அந்த வழி இன்னைக்கு இளம் பருவத்தினருக்கும் தெரியல, பெரியோர்களும் அதை பிராக்டிஸ் பண்ணிக்கல. சௌனகர் முதலான மகரிஷிகள் பார்த்தா நாரத மகரிஷி அவர் ஓடி போய் அவரை எதிர்கொண்டு அடித்து விழுந்து சேவித்து, இது போன்றதான யஜ்ஞம் நாங்கள் நடத்தக்கூடிய மகா யஜ்ஞம் நடக்கிறது, யஜ்ஞத்திற்கு பாகவதோத்தமர்கள் வந்தார்களே ஆனால் அது புண்ணியம் பெருமை கொடுக்கக்கூடியது, எம்பெருமானுடைய திருவுள்ளம் உகந்திருக்கிறது என்பதாக அர்த்தம். அனாஹூதா அத்வரம் கச்சேத் என்பதாக யாக யஜ்ஞங்கள் நடைபெறுகிறது என்று கேள்விப்பட்டால் வித்தவுட் இன்விடேஷன் போய் நிற்கணும்ன்றது சாஸ்திரம். இதெல்லாம் இருக்கு, பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் பல தர்ம சூக்ஷ்மங்கள் உள்ளடங்கி உள்ளன. சரி, வந்தா அவரை உபச்சரிச்சா, அவர் ஒரு ஆசனத்தில் உட்காந்துட்டார், மீதி எல்லாரும் சுற்றி உட்காந்துட்டா. பெரியவர்கள் வந்தாலும் என்ன பண்ணணும், அவளுடைய ஒரு ஆசீர்மொழி, ஒரு ஆசீர்வாத வச்சனம், 2 வார்த்தை சொல்லுங்க சுவாமின்னு நிஷப்தமாக இருந்து கேட்கணும். ஹோய் ஹா ஹூ அப்படின்னு 4 பேர் பின்னாடி கத்தின்னு இருப்பான். இவரை பேச விட்டுட்டு அவன் ஒரு பக்கம் கத்தின்னு இருப்பான். இது என்னத்துக்கு பேசணும்? அது என்னன்னா, எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும், நீ சொல்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் நாங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகணும் அவசியம் இல்லை, நீ பேசினா நாங்கள் டிஸ்டர்ப் தான் பண்ணுவோன்ற மாதிரி தங்களை காமிச்சுப்பா சில பேர். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் தோஷம் சொல்லலை, பட் இட் இஸ் ரியாலிட்டி. இப்போ நாரதர் உட்காந்துருக்கார் நிஷப்தமாக, சௌனகாரி மகரிஷிகள்லாம் சுற்றி வர இருக்கா, எல்லோரும் கை கூப்பிட்டு ஏதாவது நல்ல விஷயம் சொல்லணுங்க. சரி சொல்கிறேன், இப்போ நீங்கள் யாகம் பண்ணுறீங்களே, இந்த யாகத்திற்கு யார் தேவதை? யாரை குறித்து இந்த யாகம் நடக்கிறது? இதுதான் கேள்வி. இந்திராய ஸ்வாஹா சொல்கிறேன், ஓகே. சோமாய ஸ்வாஹா சொல்கிறேன், வருணாய ஸ்வாஹா சொல்கிறேன், பிரஜாபதியே ஸ்வாஹா சொல்கிறேன், ரைட், ஓகே, ஃபைன். ஆனால் இந்த யாகத்தில் ஏதாவது ஒரு தேவதை மட்டும் ஆராதிக்கப்படுகிறதா அல்லது எல்லா தேவதைகளும் ஆராதிக்கப்படுகிறார்களா? எல்லா தேவதைகளும் ஆராதிக்கப்படுகிறார்கள் என்றால் பலனை யார் எப்பொழுது எப்படி கொடுப்பார்கள்? ஒரே ஒரு தேவதை மட்டும் ஆராதிக்கப்படுகிறது என்றால் இத்தனை தேவதைகளை குறித்து யாகத்தை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஏதாவது ஒன்றை டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம மேற்கொண்டு காரியம் பண்ணணுமே தவிர்த்து டிசிஷன் எடுக்காமல் நமக்கு தெரிஞ்சதுன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. அதை கிளீனாக நம்ம டிசைட் பண்ணிட்டு மேற்கொண்டு ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணணும். நாங்கள் என்ன பண்ணணும்னு மகரிஷிகள் கேட்டான். அவளுக்கு புரியல, அவளுக்கு தெரியல. நாங்கள் யாகம் ஆரம்பிச்சுட்டோம், வேதத்தில் சொல்லிருக்கு யாகத்தை பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டோமே தவிர்த்து இதை எந்த விதத்தில் எடுத்துன்னு போகணும்னு தெரியல. இந்த யாகத்தினாலே ஆராதிக்கப்படுபவன் யார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணுங்க, அதை டிசைட் பண்ணணும். சரி, இந்திரன், யமன், அக்னி, வருணன், அப்பா கொஞ்சம் இரு,
இந்த தேவர்கள்லாம் நேற்று உபன்யாசத்தில் பார்த்துட்டோம். இந்திரனுடைய பதவி நிச்சயம் இல்லை, சோமனுடைய பதவி நிச்சயம் இல்லை, அவளுடைய தானே எந்த போஸ்ட்டுமே நிரந்தரம் இல்லை, அவளை ததுங்கினத்துவம் போட்டுருக்கான். ஜென்ரலாக மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், மும்மூர்த்திகள்னு ஜனங்க பார்த்துட்டு இருக்கா. மும்மூர்த்திகள்னால் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளை பார்ப்பான். ஓகே, நீங்கள் அதுக்குள்ளே ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 பேரை மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதில் யார் பரதேவதைன்னு நிச்சயம் பண்ணும். அந்த நிச்சயம் பண்ணிவிட்டு நீங்கள் காரியத்தை பண்ண ஆரம்பிக்கும். அப்படின்னு அவள்லாம் பிருகு மகரிஷியை பிரார்த்திச்சுட்டா. பிருகு மகரிஷி இங்கேருந்து பிரம்மலோகத்துக்கு போனார், சத்தியலோகத்துக்கு போனார், அப்புறம் கைலாய லோகத்துக்கு போனார். அங்கெல்லாம் அவருக்கு கொஞ்சம் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டது. அதாவது ஒரு மாதிரி கடுப்படிக்கிற மாதிரி சில காரியங்கள் அவருக்கு அங்கே நடந்தன. அப்புறம் வைகுண்டத்துக்கு போனார். அங்கே போனால் பெருமானம் படுத்துன்னு தூங்கியிருந்தான். கொஞ்சம் கோபம் வந்தது. ஏற்கனவே 2 இடத்துல அவருக்கு இரிட்டேஷன் வேறு. அந்த கோபத்தினால பெருமாள் மார்பலை எட்டி உரைச்சார். டக்குன்னு பெருமாள் கண்ணை முடிச்சுட்டு, ஐயோ பாவம் மகரிஷி, நீர் போய் என் மார்பலை எட்டி உரைச்சீரே, காலில் செருப்பு கூட போடாமல் பகவத் சன்னிதானத்திற்கு வந்துடுறதுனால பெருமாள் சேவிக்க வந்திருக்கார், காலில் செருப்பு போடாமல் வந்திருக்கார். என்னுடைய மார்புன்றது ஆயுதங்கள், ராட்சசர்கள், அசுரர்கள் இவாள்லாம் யுத்தம் பண்ணி ஆயுதத்தினால் அடிச்சு வைரம் பாய்ந்த மார்பு, பாறை மாதிரி கட்டியாக இருக்குது. இதில் போய் நீ காலால் உரைச்சிடணும், உங்கள் கால் நோகுமேன்னு அவர் காலை பிடிச்சு விட்டான் பெருமாள். பரம பாகவதோத்தரான அந்த மகரிஷியினுடைய பாதத்தை பிடிச்சு விட்டான் பெருமாள். அவர் உள்ள உருகி போச்சு. ஆஹா, புரிஞ்சு போச்ச விஷயம். இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம்னு, யாரை பரதெய்வம்ன்றதை தீர்மானம் பண்ணிட்டேன்னு அதை டிக்ளேர் பண்ணினார் அவர். அதனால் அதை தெரிந்து நாம் செய்யும் காரியத்திற்கு பலன் மிக விசேஷமானது. தெரியாமல் செய்யும் பொழுது பலன் உண்டு, ஆனால் அந்த பலன் அவர்களுக்கு நிரந்தரமானது அல்ல. இப்போ அஞ்ஞானிகளாக இருப்பவர்கள் என்னை அப்படித்தான் புரிந்து கொள்கிறார்கள் இல்லையா? அஞ்ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் வேதத்தில் கர்மகாண்டத்தை மட்டும் உணர்ந்திருக்கிறார்கள். கர்மகாண்டம்ன்றது யாகம், யஜ்ஞம், தானம், தவம் இவற்றை குறித்து பேசுவது தான். இதை மட்டும்தான் காமிக்கிறது, வேற ஒன்றும் காமிக்கல. கர்மகாண்டத்தை மட்டுமே அது பேசுறது. கரெக்டு. உனக்கு மழை வேணுமா, ஒரு யாகம் பண்ணு. குழந்தை பிறக்கணுமா, ஒரு யாகம் பண்ணு. ஐஸ்வர்யம் வேணுமா, ஒரு யாகம் பண்ணு இல்லையா? என்ன வேணுமோ அந்த யாகத்தை பண்ணு அப்படின்னு வேற சொல்லிடுத்து கரெக்ட் பண்ணுறான். சொர்க்கம் வேணும்னு யாகம் பண்ணுறான். அந்த யாகம் பண்ணினாயானால் அது உனக்கு நிரந்தரமானது இல்லை. புண்ணியம் எவ்வளவு செய்திருக்கிறாயோ அதற்கு ஏற்றாற் போலே தேவேந்திர லோகமான சொர்க்கலோகத்தை அடைந்து அந்த சொர்க்கலோகத்தில் நன்றாக அனுபவித்து விட்டு அனுபவம் முடிந்தவுடன் மறுபடியும் கீழே வருகின்றார்கள். ஏனென்றால் இந்த இந்திராதி தேவர்கள் தானாக பலனளிக்கும் சக்தியற்றவர்கள், என் நியமனத்தினாலேயே அவர்கள் பலனளிக்கிறார்கள் என்று அவர்கள் உணர்ந்து செயல்படாத காரணத்தினால். தேதம் புங்க்வா சொர்க்கலோகே விஷாலே, விஷாலமான அந்த சொர்க்கலோகத்தில் இத்தகையதான பல பலன்கள் என்னமோ உண்டு. ரொம்ப மேனகையில் உண்டா, சரி இவன் ஏதோ நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கான், அதுக்கு ஏற்றால் போல அவர்கள்லாம் அவனுக்கு வசப்படுகிறார்கள் என்று அனுபவித்தாலும் க்ஷீணே புண்ணியே, புண்ணியம் கழிந்தவுடன் மர்த்தியலோகம் மனிதலோகத்தை அவர்கள் புகுகின்றார்கள். ஏனென்றால் வேதாந்த ஞானம் இல்லாமல் எவ்வளவு தெரிந்து கொண்டிருந்தாலும் வேதாந்த ஞானம் இல்லாமல் செய்யும் காரியம் நிஷ்பிரயோஜனம் என்பதுதான் இங்கே தீர்மானிக்கப்பட்டதான விஷயம். வேதாந்த ஞானம் ஏற்பட்டது என்றால் ஒரு பொழுதும் இந்திராதி தேவர்களை அவர்கள் ஆராதிக்க மாட்டார்கள். அந்த பரமாத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுங்கோள்னு நாரதர் சனத்குமார் இடத்துல பிரார்த்திக்கிறார். சுவாமி என்னது இது, நாரதர் தானே அங்கே போய் நீ தீர்மானம் பண்ணுங்கன்னு சொன்னார், அவர் இங்கே பிரார்த்திக்கிறார். இதெல்லாம் கதைகள். மகரிஷிகள் நாம் தத்துவங்களை புரிந்து கொள்வதற்காக நமக்காக இப்படி சில விஷயங்களை எனாக்ட் பண்ணி காண்பிக்கிறான். அதை புரிஞ்சுக்கோங்க சரியா? உபனிஷத்தில் வரக்கூடிய சாந்தோக்கிய உபனிஷத்தில் வரக்கூடிய ஒரு கதை, பூம வித்யா பிரகரணத்தில் எல்லாம் தெரிஞ்சுட்டுருக்கேன் நாரதர் சொல்றார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், வாக்கோ வாக்கியம், புராணம், இதிகாசம், தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சா எல்லாம் தெரிஞ்சுட்டுருக்கேன். ஆனால் சோகம் மந்திர விதேவாஸ்மி ஆத்மவித்து, வெறுமை மேலெழுந்த வாரியா நுனிப்புல் மேய்ஞ்சிருக்கனே தவிர்த்து தத்துவத்தை நான் சரியாக புரிஞ்சுக்கல.
அதனால் சனத்குமாரரான தேவரீர் அடியனுக்கு தத்துவோபதேசத்தை செய்ய வேண்டும் என்று நாரதர் பிரார்த்திக்கிறார். இதனால் தத்துவஞானம் இல்லாமல் எந்த காரியத்தை செய்தாலையும் அந்த காரியம் பிரயோஜனம் இல்லை என்று அஞ்ஞானிகளுடைய நிலைப்பாடு காண்பிக்கப்பட்டது. இதை ஸ்ருதி சொல்றது, பிராப்யாந்தம் கர்மணஸ்தஸ்ய யத்கிஞ்சேஹ கரோத்யயம் தஸ்மால் லோகாத் புனரேத்யஸ்மை லோகாய கர்மணே. இங்கே செய்கிற கர்மாவை அங்கு ஒழித்து விட்டு, பிராப்யாந்தம் கர்மணஸ்தஸ்ய யத்கிஞ்சேஹ கரோத்யகம் தஸ்மாத் லோகாத் புனரேத்தி அஸ்மை லோகாய கர்மணி. இங்கே ஒரு நல்ல காரியம் பண்ணுறான், அந்த நல்ல காரியத்திற்கு பலனை சம்பாதிச்சு வச்சுக்கிறான், அந்த பலனை பரிபூர்ணமாக அனுபவிப்பதற்காக சொர்க்காதி லோகங்களுக்கு போகிறான், அங்கே போய் அந்த பலனை அனுபவிக்கிறான், அனுபவித்தால் அந்த பலன் தீர்ந்து விடுகிறது. பிறகு மறுபடியும் அந்த அது போன்றதான சொர்க்க சுகத்தை அனுபவிப்பதற்கு தேவையான கர்மாக்களை செய்வதற்கு மீண்டும் பிறவியை அடைகிறான். இதான் ரொட்டேஷன். கதாகதம் காமகாமா லபந்து. நான் சொல்ல புரியுதா? ஒருத்தர் நம்ம நிறைய பணத்தை சம்பாதிக்கிறான், பணத்தை சம்பாதிச்சுட்டு ஒரு வெளியூருக்கு சுற்றுலாவுக்கு போகிறான், அங்கே போய் இஷ்டத்துக்கு அந்த பணத்தை செலவழிக்கிறான். கண்ணாவினால் அந்த பணத்தை செலவழித்தான், ஒரு மாதத்தில் கையில் கொண்டு வந்த பணம் மொத்தம் செலவழிஞ்சு போச்சு, பேங்க்கில் இருந்த பேலன்ஸ் மொத்தம் காலியாகிடுது. அதுக்கப்புறம் ஒரு க்ஷணம் கூட அந்த ஊரில் தங்க முடியாது. அதனால் உடனே அந்த ஊரை விட்டு கிளம்பி மறுபடியும் சொந்த ஊருக்கு வரான். திருப்பி சொந்த ஊருக்கு வந்து மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பித்து கஷ்டப்பட்டு வயத்தை கட்டி பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். இதான் ரொட்டீன், இதுதான் ப்ராசஸ். இது ஏன் தெரியாமல் இந்த காரியத்தை பண்ணுறேன்? இந்த கர்மாக்கள்னால பகவான் தான் ஆராதிக்கப்படுறான். அவனை நாம் சாட்சாத்தாக ஆராதித்தோம், ஏன்னா அவனை சாட்சாத்தாக ப்ளீஸ் பண்ணினோன்னு சொன்னால் பூர்ணமான ஒரு நிரந்தரமான ஒரு அனுபவத்தை அனுகிரகத்தை அவன் பண்ணுவானே. போயிட்டு வருதுன்னு நிர்பந்தம் ஏற்படாதே என்று மகாத்மாக்கள் செய்யும் உபாசனம் ஆனந்தமயம். அந்த உபாசனத்திற்கு பரமாத்மா கொடுக்கக்கூடியதான அனுகிரகம் பரமானந்தமயம் என்பதை இந்த 22வது ஸ்லோகத்தினாலே காண்பிக்கிறான். அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாஹ பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். சிறந்த பிறவியை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் வேறு எதையும் விரும்பாதவர்களாக, அனன்யாஸ்சிந்தயந்தா, வேற எதையும் விரும்ப மாட்டா, வேற எதை பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டா, வேற எதுவும் அவளுக்கு தேவையே இல்லை. வேற இன்னும் நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான எம்பெருமான் தவிர்த்து வேறு எதையுமே விரும்ப மாட்டார்கள். மாம் சிந்தயந்தா, என்னையே நினைத்து கொண்டிருப்பவர்கள். பரியுபாசத்தை அப்படின்னார். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, தியானம் பண்ணுனர் இல்லையா? ஒருத்தன் வெள்ளம் வந்தது, இப்போ சமீபத்தில் மெட்ராஸில் பெரிய வெள்ளம் வந்ததோ இல்லையோ, நீங்கள் பார்க்கலாம், அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தது, ஜாக்கிரதை வெள்ளம் வருது, வெள்ளத்தில் பாம்பு பல்லி பூச்சி போட்டுலாம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெள்ளத்திற்காக வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது வீட்டுக்கு பாதுகாப்பு பண்ணிட்டு போங்க, ஏன்னா திருடர்கள்லாம் பயம், அவெல்லாம் இந்த வெள்ளத்தை உபயோகப்படுத்திட்டு வீட்டுக்குள்ளே புகுந்து கொள்ளையடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறார்கள் என்று பலவிதமாக அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கெலாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஒருத்தர் வீட்டில் உட்காந்துருக்கார், இருட்டு, மொத்த கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, பிரவாகமாக வெள்ளம் வந்துட்டுருக்கு, இன்ச்சு பை இன்ச்சாக வெள்ளம் மேலே ஏறிண்டே இருக்குது. அதில் 2-3 பாம்பு வேற பார்த்துட்டார். சரியா? அக்கம்பக்கத்து வீட்டில் டமால் டீல் டக்க டிகின்னு சத்தம் வேற கேட்குறது. திருடர் ராத்திரி முழுக்க பயம், எங்கே பாம்பு இருக்குமோ, எங்கே பள்ளி இருக்குமோ. இப்போ முதல்ல வேற வந்ததோ இல்லையோ, அதனால் என்ன முதல்ல வருமோ, பாம்பு வருமோ, திருடன் வருவானோ, வெள்ளம் வேற ஏறிண்டே இருக்குமே, நம்ம வெள்ளம் முழுகிடுவோமோ அப்படின்னு ஒரு க்ஷணம் கூட ராத்திரி கண்ணை கொட்டாமல் கண்ணை மூடாமல் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். ராத்திரி முழுக்க தியானம் சுவாமி அவருக்கு. ராத்திரி முழுக்க சோர சர்ப்ப விஷயமான தியானம். திருடனை தியானம் பண்ணினார், சர்ப்பம் பாம்பை தியானம் பண்ணினார். ஆஹா, அந்த சுவாமியை பேர்பட்ட தபஸ்வி எப்படி உத்கிருஷ்டதமமான ஒரு தியானம் பண்ணியிருக்கார். ராத்திரி முழுக்க திருடன் 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 பாம்பு 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 இப்படியே தியானம் பண்ணியிருக்காரு. என்ன இது தியானமா? இது தியானமா? நியாயமா? இது இந்த தியானத்திற்கு பலன் உண்டா? அவர் வெறுப்புலையும் பயத்திலையும் தியானம் பண்ணார், அதனால அது கன்சிடரபிள் இல்லை. கரெக்டா? கரெக்ட், ஓகே ஃபைன். வெறுப்புலையும் பயத்திலையும் அது தியானம் பண்ணது நாட் கன்சிடரபிள், ஓகே ஃபைன், குட், சரி, நல்ல ஆன்சர். இன்னொருத்தர் இருக்கான், தன்னுடைய காதலியை வர சொல்லியிருக்கான்.
எங்கோ சினிமாவோ பீச்சோ பார்க்கோ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவளுக்கோசரம். காதலி வரப்போறா, அவளோட கையை கோத்துக்க போகிறோம், அவளோட தோள் சாஞ்சிக்க போகிறோம், அவள் மடியில் படுத்துக்க போகிறோம், இல்லை அவளை மடியில் படுத்துக்க வச்சுக்க போகிறோம், என்னமோடு ஏதோ இருக்குது விஷயங்கள் இருக்கும் வச்சுக்கோங்களேன். அவள் வரத்துக்காக அவளுக்காக காத்துண்டு அதை நினச்சிட்டே இருக்கான். அது நினைக்க அவனுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது. அவளை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவள் வரப்போறான்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருக்கான். வர வண்டி, வர ஆட்டோ, வர கார் எல்லாமே தன்னுடைய காதலி தான் வராளான்னு எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்கான். அது ஆனந்தம் தானே அவனுக்கு, அப்போ இதை தியானம்னு சொல்லலாமா? என்னடா அது, ஒரு காமுகன் ஒரு காதலியை போய் தியானம் பண்ணிட்டு இருக்கான், அவளை நினச்சி பார்த்துட்டு இருக்கான், இதை போய் பெரிய விஷயமா சொல்லலாம், சிச்சி அது தப்புன்னு. சரி வேண்டாம். குழந்தைக்கு பர்த்டே ட்ரெஸ் குழந்தைக்கு போட்டுட்டு ஒரு டப்பா நிறைய சாக்லேட் எடுத்து குழந்தை கையில் கொடுத்து, அம்மா என்ன பண்ணா, நீ குழந்தை ஸ்கூலுக்கு போய் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாக்லேட் கொடுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். குழந்தை அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா நான் சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எனக்கு பிடிச்ச அப்பிச்சி ஏதோ கேட்குறது, ஸ்வீட்டு கேட்குறது, நீ எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறது. கட்டாயண்டா குழந்தை, நீ ஸ்கூல்லேருந்து வரைச்சா உனக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பிடிச்சதான அந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு, ஐயோ குழந்தை வருமே, அது ஸ்வீட்டு சாப்பிடணுமே, குழந்தை வருமே, அது ஸ்வீட் சாப்பிடுமே, குழந்தை வருமே, அது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்குமே அப்படின்னு அந்த குழந்தை வரக்கூடியதான ஆனந்தத்தை நினச்சி அது வரக்கூடிய காலத்தை எதிர்பார்த்துட்டு தாயார் காத்துட்டு இருக்கா. இதை தியானம்னு சொல்லலாமே இல்லையா? சோர சர்ப்பம்னு திருடனுக்கும் பாம்புக்கும் பயந்ததும் தியானம்தான், காமுகன் காதலியை நினைச்சதும் தியானம்தான், தாயார் குழந்தைய நினைச்சதும் தியானம்தான். ஆனால் இவை எல்லாமே பிராகிருத விஷயங்கள். உத்கிருஷ்ட விஷயமான தியானம் என்பது பகவத் தியானம் மட்டும்தான். உலகத்திலேயே உயர்ந்த பொருள். நைஷாஹ பஷ்யதி ராட்சஸ்யா நேமான் புஷ்ப பலத்ருமான் ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமேவ அனுபஷ்யதி. சீதையின் இருப்பை வர்ணிக்கிறார் வால்மீகி அசோகவனத்தில். நல்ல அசோகவனத்தில் குல்மகர்லாம் பூத்திருக்கு, நல்ல புஷ்பங்கள் பூத்திருக்கு. அதுவும் ராவணனுடைய தோட்டம், பூந்தோட்டம்னா கமகமகமகமகமகான அந்த புஷ்பத்துடைய வாசனை, நல்ல பழங்கள்லாம் பழுத்து தொங்குறது, பார்க்கச்சவே மனசில் ஒரு ஆனந்தம் ஏற்படுறது, சந்தோஷம் ஏற்படுறது. நல்ல ஃப்ளவர்ஸ்லாம் பூத்துருதுனால மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படுதுல்ல. ஒரு பக்கம் ஃப்ளவர்ஸ் பூத்துருக்கு, ஒரு பக்கம் நல்ல பழங்கள் பழுத்து தொங்குறது, கிளிகள் குருவிகள் குயில் மயில் எல்லாம் வந்து அதில் நாட்டியம் ஆடிட்டு இருக்கு, பாட்டு பாடுறதுனா மனசுக்கு ஒரு மனோகரமாக இருக்கும் இல்லையா? சீதை பார்த்தா சூப்பர் சீனரி இல்லை, செம்மையாக இருக்குது அப்படின்னு அப்படி உட்காந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறா. என்ன அந்த சீனரியை என்ஜாய் பண்ணுறாளா? நைஷா பஷ்யதி ராட்சஸ்யா நேமான் புஷ்பபலத்ருமா. ஒரு பக்கம் சீதைக்கு டார்ச்சர் மேலே டார்ச்சர், அந்த கொட்டாப்பள்ளி மாதிரி உட்காந்துட்டு இருக்கா ஒவ்வொருத்தி ராட்சசிகளும் தலையெல்லாம் விரித்து போட்டுட்டு. இப்போ அதுதான் ஃபேஷனா இருக்கட்டும், அது ராட்சசிகளுடைய ஃபேஷன் அப்படின்ற மாதிரி எடுத்து அந்த மாதிரி தலையை விரித்து போட்டுண்டு, வயத்தில் பல்லு வச்சுட்டு, வாயில் தலையை வச்சுட்டு, பார்க்கறச்சேவே பயங்கர கோரத்தோடு அவள் சீத்தையை டார்ச்சர் பண்ணுறான். அந்த ராட்சசிகளே பார்க்கிறா. ஒரு பக்கம் சந்தோஷமாக விளங்கக்கூடிய புஷ்பங்கள், உத்தியானவனத்தினுடைய அழகு, வனத்தினுடைய வனப்பை பார்க்கிறா. ஆனால் அவளுக்கு அதெல்லாம் மனசு போகலை. ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமவேவானு பஷ்யதி. மனசில் ஒரே ஒரு சிந்தனை, ராமன் 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 ராமன். நினைச்சு 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 மறுகிறான். எப்போ ராமனிடத்தில் சேருவேன், என் கண்ணினைகள் என்றுகளோ கழிக்கும் நாளே. குலசேகர ஆழ்வார் கேட்பார், என் கண்ணு ரெண்டும் அப்படியே பூத்து போச்சுப்பா, அந்த காட்சி கிடைக்குமா? எங்க திருவரங்கத்தில் பெரிய பாம்பனை மேலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மாவை சேவிக்கிற பாக்கியம் எப்போ கிடைக்கும்னு நான் ஏங்கின்றிருக்கேன்றான். சிந்தையந்தகா மாம் பரியுபாசத்தே. அன்புடன் என்னை பரிபூர்ணமாக எவர்கள் உபாசிக்கின்றனரோ நித்யாபியுக்தானாம், எப்பொழுதும் என்னுடன் கூடிக்கழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். வேற ஒண்ணுமே அவளுக்கு ஆசை இல்லை. குச்சேலர் பெருமாளை தேடி வந்தார், அக்ரூரர் பெருமாளை தேடி வந்தார், விதுரர் பெருமாளை தேடி வந்தார். அவ பெருமாள்கிட்ட காசு பணத்தை எதிர்பார்த்தா வந்தா. எனக்கு காசு வேணும், பணம் வேணும், பொண்ணு வேணும், பொருள் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், பொண்டாட்டி வேணும், பிள்ளை வேணும் அப்படி கேட்கறதுக்காக வந்தா. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா.
கண்ணனல்லால் இலை கண்டீர் சரண், கண்ணனை தவிர்த்து எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம், கண்ணனை தவிர்த்து வேற எதுவும் மனசு போகாது என்று தேஷாம் நித்யாபியுக்தானாம். அப்பேற்பட்ட அந்த பாக்யசாலிகள் இருக்காளே, ஞானிகள் இருக்காளே, என்ன சிந்தனை பண்ணி பண்ணி உன்னை சிந்தை செய்து செய்து உன்னெடுமா மொழியிசை பாடியாடி என் முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனன் யான். பிரகலாதனுடைய பாவனையை நம்மாழ்வார் காண்பிக்கிறார். பிரகலாதன் எப்படி பெருமாளை சேவிச்சான்? ஆடியாடி அகம் கரைந்து ஈசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று உன்னை சிந்தை செய்து செய்து உன் நெடுமாமொழி இசை பாடியாடி என் முன்னை தீவினைகள் முழுவேறு அறிந்தனன் யான். அதை நினைச்சு ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டு அப்படி 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 இந்த மாதம் தனுர்மாசம்னு சொல்வாளே, இந்த தனுர்மாசம்ன்றது பாடி உன்னை பாடி வாயினால் பாடி புயர் பாடி உத்தமனை பாடின்னு பகவானுடைய திவ்ய நாம சங்கீர்த்தனம், திவ்ய சிந்தனை, இதுதான் அதற்காகவே ஏற்பட்டதான மாதம். அத்தகைய அவர்களுக்கு யோகக்ஷேமம் வகாமி. இனி அவர்கள் என்னை பிரியாதபடியான மோட்சம் என்னும் பேரின்பத்தை அளிக்கிறேன், ஆனந்தமயமான அந்த பேரின்பத்தை அளிக்கிறேன். அவர்களுக்கும் எனக்கும் இனி பிரிவு என்பது கிடையவே கிடையாது. அவளால் என்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே. இதே ஸ்லோகத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் நாளைக்கு பார்க்க போகிறோம். இன்னொரு பெரிய கதை ஒன்று இருக்குது, அது ஒரு சுவாரஸ்யமான கதை தான். அப்போ மற்ற பலன்களில் விருப்பம் இல்லாமல் என்னையே விரும்பி பரம பிரீத்தியுடன் அத்தியந்த பிரீத்தியுடன் பரிபூர்ணமாக என்னை உபாசிப்பவர்களுக்கு நான் மோட்சத்தை அளித்து அவர்கள் மீண்டும் சம்சாரிகள் ஆகாதவாறு ரட்சிக்கிறேன். கீழே என்ன சொன்னார்? கதாகதம் காமகாமா லபந்தே. தேவதைகளை உபாசிக்கிறார், இந்திராதி தேவர்களை உபாசிக்கிறார். அப்படி உபாசித்தார்களேயானால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. சொர்க்கம் போனா சொர்க்கம் போய் திருப்பி க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விஷந்தின்னு திருப்பி வந்துட வேண்டியதான நிர்பந்தம் இருக்கு. திருப்பி வந்த உடனே பிராப்யாந்தம் கர்மணஸ்தஸ்ய யத்கிஞ்சேஹ கரோத்தியம்னு இங்கே வந்து கர்மாக்களை பண்ணணும். அது பூட்டுக்குண்டிகைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாள், அந்த பழந்தமிழ் வார்த்தை. அது இன்னைக்கு எல்லாம் பம்ப் செட் வந்துடுது, எல்லாம் பம்ப் செட்டு ஜங்க் செட்லாம் வந்துடுது. ஏற்றச்சால் பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்ன சொல்கிறது உங்களுக்கு, ஏத்தம் இறைக்கிறதுன்னு பேர். ஏர் இல்லை, ஏர் போட்டுறது இல்லை, ஏத்தம் இறைக்கிறதுன்னு ஒன்று வச்சுருப்பான். பெரிய கிணறு இருக்கும், அந்த கிணத்துலேருந்து ஜலத்தை வாய்க்காலில் பாய்ச்சணும். அந்த காலத்தில் பூமியில் இருக்கிற கிணத்துல இருக்கிற தண்ணீர் எப்படி மேலே கொண்டு வர முடியும்? பைப்பு போட்டு சொல்லுன்னு சக் பண்ணுறது மோட்டர், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் உண்டா? அப்படி கிடையாது. ஏத்தம் இறைப்பான். ஏழோ அப்படி சொல்லிட்டு அந்த ஏத்தம் இறைப்பான். ஒரு கட்டை ஒன்று கட்டியிருக்கும், நடுவில் இப்படி இப்படி ஒரு குறுக்கு கட்டை, அது மேலே ஒரு கட்டை, இந்த சீசா மாதிரி இருக்கும். புரியுதா? சீசா மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதில் ஒருத்தன் என்ன பண்ணுவான், அதில் ஒரு சைடு வந்து ஒரு பெரிய பக்கெட் மாதிரி கட்டிருக்கும். அதில் பூட்டக்குண்டிகைன்னு பேர் இதுக்கு. அவ்வளோ பெரிய கொப்பரை, அந்த காலத்தில் கப்பரைன்னு பேர் இதுக்கு. அந்த கப்பரையை கட்டி வச்சுருப்பான். இந்த பலகை இருக்குது பாருங்க, ஒரு பக்கம் கப்பரை கட்டிருக்குமா. இந்த குடியானவன் விவசாயி அது மேலே நடந்து போனான்னா அந்த கப்பரை தண்ணியில் முழுகும். முழுகிட்டு திருப்பி இந்த பக்கம் நடந்து வந்தான்னா அது தண்ணீரோட முண்டு மேலே வரும். அதை எடுத்து வாய்க்காலில் பாய்ச்சுவான். கீழே போகும், காலி பக்கெட்டு கீழே போகும். கணத்துலேயே பாருங்களேன், காலி பக்கெட்டை கணத்துக்குள்ளே விடுறோம், கணத்துலேயும் ஜலத்தை இழுக்கிறோம், நம்ம பக்கத்தில் இருக்கிற பக்கெட்டில் கொட்டிக்கிறோம், திருப்பி காலி பக்கெட்டை கணத்துக்குள்ளே விடுறோம். இந்த ஞானம் இல்லாத அஞ்ஞானிகள் இருக்காளே, அவன் என்ன பண்ணுறா, இங்கேருந்து கர்மாக்களை பண்ணுறா, பக்கெட்டில் ஜலம் வருது, ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிக்கிறா கர்மாக்களினாலே, சொர்க்கத்துக்கு போகிறா, தண்ணியை மேலே எடுக்கிறா, சொர்க்கத்தில் எல்லாத்தையும் செலவழிக்கிறா, ஜலத்தை இன்னொரு மாற்றிக்கிறோம், திருப்பியும் கர்மாக்களை பண்ணுறதுக்கு கீழே வரா. ஆனால்
இவன் இருக்கான் பாருங்க ஞானி, நோ, ஞானிக்கு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் கிடையாது. என்ன அடைந்தாகி விட்டாயானால் அவனுக்கு மீண்டும் பிறவி என்பது கிடையாது. அனன்யாச்சிந்தயந்தோ மாம் ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம் என்னும் இந்த அற்புதமான ஸ்லோகத்தின் அர்த்த விசேஷங்களை நாளையும் தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அனன்யாச்சிந்தயந்தோ மாம் अनन्याश्चिन्तयन्तो माम् ये जनाः पर्युपासते ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां तेषान्नित्याभियुक्तानाम् योगक्षेमं वहाम्यहम् योगक्षेमं वहाम्यहम्. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். अनन्याश्चिन्तयन्तो माम् ये जनाः पर्युपासते तेषान्नित्याभियुक्तानाम् योगक्षेमं वहाम्यहम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தெய்வத்தை ஆராதிக்கும் வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்ம நூல்களில் காலக்ஷேபோ நகர்த்தவ்யா க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாதா. காலக்ஷேபா நகர்த்தவ்யா க்ஷீணமாயு ஆயுஷானது போயிண்டே இருக்கு. யமஸ்ய கருணா நாஸ்தி யமதர்மராஜனுக்கு கருணையே இருக்காதான். டைம் ஆகிடுதுன்னு வந்து தூக்கின்னு போயிடுவான். அதனால் கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் கர்த்தவ்யம்னு போட்டிருக்கு. மஸ்ட்டு கீர்த்தனமானது மஸ்ட்டு செய்யணும்னு அர்த்தம். கண்டிப்பாக செய்யணும், ஹரிகீர்த்தனம் செய்யணும். அதனால் பலவிதமான லாபங்கள் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை நாம் கேட்டு மகிழலாம். சஞ்சரதர சுதா மதுர த்வனி
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रीकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।